நெக்ஸ்ட் ஸ்ட்ரக்சர் ஆஃப் குரோமோசோம். ஓகேங்களா? ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் என்னெல்லாம் இருக்கும் குரோமோசோம்ல. மெட்டாசென்ட்ரிக், சப்மெட்டாசென்ட்ரிக், இதெல்லாம் என்னது? அதனுடைய டைப்ஸ் பேஸ்ட் ஆன் சென்ட்ரோமியர். அதாவது நம்ம பார்த்தோம் குரோமோசோம் வந்து ரெண்டு பேர், அதாவது ஒன்று வந்து பேஸ்ட் ஆன் சென்ட்ரோமியர் பேஸ்ட் பிரிப்பாங்க இல்லையா? ஸோ அந்த குரோமோசோம்ல அந்த குரோமேட்டிட் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அதில் எந்த பிளேஸ் வந்து அது லொக்கேட் ஆயிருக்குன்னு சொல்லி பேஸ் பண்ணி, இன்னொன்று ஃபங்க்ஷனை பேஸ் பண்ணி. நான் எங்கே கேட்குறேன்னா குரோமோசோம், அதாவது குரோமோசோம் வந்து த்ரெட் லைக் ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவாங்கன்னா குரோமேட்டிடு ரெண்டு சேம் இருக்குதுன்னு சொல்லுவாங்கன்னா சிஸ்டர் குரோமேட்டிட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? இதுக்குள்ள என்ன இருக்கும்? நூல் மாதிரி ஒரு மெல்லிய அமைப்பு இருக்கும். அதுக்குள்ள தான் டிஎன்ஏல பிரசன்ட் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். ஸோ அதான் கொடுத்துருக்காங்க. குரோமோசோம் எப்படி இருக்குன்னு சொல்றாங்கன்னா வந்து தின்னு, லாங் அண்டு த்ரெட் லைக் ஸ்ட்ரக்சர். ஓகேங்களா? நீங்க இது நல்ல எக்ஸாம்பிள் வந்து நூறு கண்டே வச்சுக்கலாம். நம்ம நூல் வந்து எப்படி இழுத்தோம் அப்படின்னா வந்து இழுத்துட்டு நம்ம எல்லாத்தையும் கலைச்சி ஒரு இடத்துல போட்டு எப்படி இருக்கும் அப்படின்னா வந்து ஒரு மாதிரி கலைஞ்ச மாதிரி இருக்கு இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஒரு அமைப்பில் தான் இருக்கும். தின்னு, லாங் அண்டு த்ரெட் லைக் ஸ்ட்ரக்சர். ஓகேங்களா? இதுல ரெண்டு இருக்கு, ஐடென்டிக்கல் ஸ்ட்ராண்ட் இருக்கு. அது பேர் என்ன சொல்றாங்கன்னா வந்து, அதாவது ஒன்று இருந்தால் குரோமேட்டிடு, ரெண்டு சேம் இருக்கிறதுனால சிஸ்டர் குரோமேட்டிட். ஒன்றும் இல்லைப்பா, இப்படிதான் சென்ட்ரோமியர் பிரசன்ட் ஆயிருக்கும். இது வந்து என்ன இருக்கும்? இப்படி வந்து இந்த சிங்கிள் வந்து குரோமேட்டிட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சேம் ரெண்டு ஒரே மாதிரி தானே இருக்கு, அதனால என்ன சொல்றாங்கன்னா வந்து சிஸ்டர் குரோமேட்டிட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேங்களா? இந்த குரோமேட்டிட் இருக்கு இல்லையா, இதை வந்து இணைச்சி வச்சிருக்கிறது யார் அப்படின்னா வந்து சென்ட்ரோமியர். ஸோ இவங்க என்ன பண்றாங்கன்னா நடுவில் வந்து இது பண்ணியிருக்காங்க. ஈச் குரோமேட்டிட் இருக்கு இல்லையா, இந்த குரோமேட்டிட்ல என்ன இருக்கும்? இப்படி வந்து உள்ள வந்து பிரசண்டா இருக்கு. இதுக்குள்ளது என்ன இருக்கு அப்படின்னா வந்து இதான் குரோமோசோம். இது என்ன சொல்றாங்க அப்படின்னா வந்து இதுக்குள்ள என்ன இருக்கு? டிஎன்ஏ பிரசண்டா இருக்கு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் இருக்கு ஈச் குரோமேட்டிட் இஸ் மேட் அப் ஆஃப் வந்து ஸ்பைரலி காயில்டு தின் ஸ்ட்ரக்சர். அது பேர் என்ன சொல்றாங்க வந்து குரோமோனீமா. அப்போ இந்த ஸ்ட்ரக்சர் பேர் என்ன சொல்றாங்க? குரோமோனீமா. இது குரோமேட்டிடு, உள்ள அந்த இது மாதிரி த்ரெட் மாதிரி இருக்குது வந்து குரோமோனீமான்னு சொல்றாங்க. ஓகேங்களா? இந்த குரோமோனீமா எப்படி இருக்கு அப்படின்னா வந்து பீட் லைக் ஸ்ட்ரக்சர். அந்த அதுவே எப்படி இருக்குன்னா வந்து ஒரு நூல் மாதிரி இப்படிதான் இருக்கு இல்லையா? இப்படிதான் குரோமேட்டிட் இருக்குன்னா இதுலயே வந்து எப்படி இருக்குன்னா வந்து இந்த மாதிரி மணி நம்ம கோத்து வச்சு நம்ம மணி பார்த்துருக்கோம் இல்லையா, மணி கோத்து அந்த மாதிரி வந்து அமைப்பு இருக்காங்க. அதுக்கு பேர் என்ன சொல்றாங்கன்னா வந்து குரோமோமியர். ஓகேங்களா? இதெல்லாம் ரொம்ப உள்ள போயில கொஸ்டின் கேட்க மாட்டாங்க உங்களை குரோமோமியர்னு. ஒருவேளை குரோமோனிமா கேட்கலாம் என்னன்னு சொல்லிட்டு, பட் குரோமோமியர் உள்ள போக மாட்டாங்க. பட் தெரிஞ்சுக்கோங்க குரோமோனிமாங்கிறதுக்குள்ள அந்த பீட் லைக் ஸ்ட்ரக்சர் இருக்கு இல்லையா, மணி போன்ற அமைப்பு, அதை என்ன சொல்றாங்கன்னா வந்து குரோமோமியர்ஸ். குரோமோ நீமா தன் முழு நீளத்திற்கு என்ன பண்றாங்கன்னா எண்ணற்ற மணி போன்ற அமைப்பு வந்து இருக்கு. அதுக்கு என்ன சொல்றாங்கன்னா குரோமோமியர் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த குரோமோசோம் வந்து எதனால் ஆனதுன்னா ஒன்று டிஎன்ஏ, ஆர்என்ஏ, குரோமோசோமல் புரோட்டீன்ஸ். அதை என்ன சொல்றாங்கன்னா வந்து ஹிஸ்டோன் அண்டு நான் ஹிஸ்டோன். ஞாபகம் இருக்க அந்த ஹிஸ்டோன் புரோட்டீன் எங்க பார்த்தோன்ட்டு ப்ரோகேரியோட்டிக் யூகரியோட்டிக் செல் டிஃபரன்ஷியேட் பார்க்கும்போது பார்த்தோம். ப்ரோகேரியோட்டிக்ல டிஎன்ஏ இருக்கும், ஆனால் என்ன இருக்குது? ஹிஸ்டோன் புரோட்டீன் வந்து இருக்காதுன்னு நம்ம பார்த்தோம் இல்லையா? அதே யூகரியோட்டிக்ல வந்து டிஎன்ஏ ஹிஸ்டோன் புரோட்டீன் பிரசண்டா இருக்கும். ஹிஸ்டோன் புரோட்டீன் வந்து வைரஸ்ல பிரசண்டா இருக்குமே இல்லையா? இது புரோட்டீன், ஹிஸ்டோன் புரோட்டீனுங்கிறது வைரஸ்ல பிரசண்டா இருக்குமா இல்லையா? இருக்குமா இருக்காதா? இருக்குமா இருக்காதா? இருக்கும். எத்தனை பேர் இருக்குங்கிறீங்க? எத்தனை பேர் இருக்காதுங்கிறீங்க? மற்ற 5 பேர் இருக்காது அப்படி தானே? இருக்கும். நம்ம பார்த்தோம் இல்லையா, நியூக்ளிக் ஆசிடும் புரோட்டீனும் இருக்குன்னு நம்ம பார்த்தோம் வைரஸ்ல. அதாவது நியூக்ளிக் ஆசிட்னா எதர் டிஎன்ஏ அல்லது ஆர்என்ஏ பிரசண்டா இருக்கும், பிளஸ் புரோட்டீன் பிரசண்டா இருக்கும் வைரஸ்ல. ஆனா எதுல வந்து ஹிஸ்டோன் புரோட்டீன் இருக்காதுன்னா ப்ரோகேரியோட்டிக்ல இருக்காது. ஓகேங்களா? ஞாபகம் வச்சுக்கோங்க சின்ன சின்ன டிஃபரன்ஸ். ஸோ ஹிஸ்டோன் புரோட்டீன், டிஎன்ஏ, ஆர்என்ஏ எல்லாமே வந்து பிரசண்டா இருக்கும். ஓகேங்களா? இந்த புரோட்டீன் தான் என்ன பண்ணுதுன்னா வந்து குரோமோசோமுக்கு வந்து ஸ்ட்ரக்சரல் அதனுடைய அமைப்புக்கு வந்து சப்போர்ட் பண்றது யாருன்னா வந்து இந்த புரோட்டீன் தான். ஓகேங்களா? புரியுதா? ஸோ இதுதான் வந்து குரோமோசோமு. சென்ட்ரோமேர் தான் என்ன பண்ணிட்டு இருக்கு அப்படின்னா வந்து இணைச்சி வச்சிருக்கு. இதுதான் என்ன சொல்றாங்க?
குரோமேட்டிட். அப்போ ரெண்டு சேமாக இருக்குதுன்னா அது என்ன சிஸ்டர் குரோமேட்டிட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் இருக்கு இல்லையா, இது என்ன சொல்கிறாங்கன்னா வந்து குரோமோனீமா. அந்த பீட் லைக் ஸ்ட்ரக்சர் என்ன சொன்னாங்கன்னா இந்த சின்ன சின்ன மணி மாதிரி தெரியுது இல்லையா, இது என்ன சொல்கிறாங்கன்னா வந்து குரோமோமியரு. ஸோ இது நார்மலாக அந்த மேட்ரிக்ஸு அதுக்குள்ளே என்ன இருக்கும் நம்ம ப்ரோட்டீன்ஸில் பற்றில இதுலேயுமே வந்து ப்ரெசண்ட்டாக இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு டைப்ஸ் ஆஃப் குரோமோசோம்ஸ் பேஸ்ட் ஆன் பொசிஷன் ஆஃப் சென்ட்ரோமியர். ஓகேங்களா? நம்ம இது ஆல்ரெடி நம்ம பார்த்ததா. ஸோ என்ன பண்ணுறாங்கன்னா ஜஸ்ட் நமக்கு பார்த்துருப்போம் அந்த ஷேப்பெல்லாம் வந்து முக்கியம். ஓகேங்களா? ஸோ சென்ட்ரோமியர் பேஸ் பண்ணி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து 4ஆக பிரிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட்டு வந்து என்ன சொல்கிறாங்க டீலோ சென்ட்ரிக். ஓகேங்களா? அப்போது ஒரு முனையில் வந்து என்ன பண்ணுதுன்னா வந்து சென்ட்ரோமியர் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஓகேங்களா? சென்ட்ரோமியர் இஸ் ஃபவுண்ட் அண்ட் தி ப்ராக்சிமல் எண்டு. ஸோ அது பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா வந்து ராட் ஷேப்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா சேம் அதே தான் அக்ரோசென்ட்ரிக்கு. இதில் ஒரே ஹார்ம் தான். இது வந்து சொல்லலாம் ஹார்ம் அப்படின்னு சொல்லிட்டு மீன் பண்ணுறாங்க. ஓகேங்களா? இதில் ஒரு ஹார்ம் தான் இருக்குது. இதில் 2 ஹார்ம் இருக்குது. ஒன்று வந்து லாங்காக இருக்குது, இன்னொன்று வந்து ஷார்ட்டாக வந்து இருக்குது. ஓகேங்களா? ஸோ இது என்ன சொல்கிறாங்க ராட் ஷேப் தான். அப்போது டீலோசென்ட்ரிக்கும் அக்ரோசென்ட்ரிக் பார்க்குறதுக்கு எப்படி வந்து ராட் ஷேப்பில் இருக்குது. ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா சப்மெட்டாசென்ட்ரிக். சப்மெட்டாசென்ட்ரிக்ல என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்து ஒன்று வந்து லாங் ஹார்ம் இருக்குது, இன்னொன்று வந்து ஷார்ட்டாக இருக்குது. இது பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது ஜே மாதிரி இருக்குது, இல்லை நம்ம திருப்பி போட்டு இப்படி எல் மாதிரி இருக்கு இல்லையா, அப்போது எல் அல்லது ஜே ஷேப்பில் இருக்குது. ரெண்டுமே வந்து ஈக்குவலாக கிடையாது, அன்ஈக்குவல் ஹார்ம்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபோர்த் ஒன் பார்த்தீங்கன்னா மெட்டாசென்ட்ரிக். ஸோ இது கரெக்டாக 2 ஹார்மும் சேமாக இருக்குது, சேம் ஈக்குவல் இதில் இருக்குது, சென்டர் இது இருக்குது. பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது வி இல்லையா, வி ஷேப்டு குரோமோசோம். புரியுதா? அது எதை பேஸ் பண்ணினா அதனுடைய சென்ட்ரோமியர் எங்கே இருக்கிறத பேஸ் பண்ணி. ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா பேஸ்ட் ஆன் ஃபங்க்ஷன். இது நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா, ஃபங்க்ஷனை பேஸ் பண்ணி ஒன்று வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஆட்டோசோம்ஸ். இதில் என்னென்னா வந்து நம்முடைய பாடி கேரக்டர். ஓகேங்களா? அப்போ 23 பேர் இருக்குது, மொத்தம் 46 குரோமோசோமு, 23 பேர் நம்ம சொல்கிறோம் இல்லையா. இதில் 22 பேர் என்னது நம்ம உடல் பண்புகளை வந்து நிர்ணயிக்கிறத வந்து முக்கியத்துவம் வாய்ந்தவங்க இவங்க. ஓகேங்களா? ஸோ அது வந்து ஆட்டோசோம் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதில் வந்து மேல் அண்ட் ஃபீமேல் 2 பேர் என்ன சேமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சேம் என்னது எக்ஸ் தானே ப்ரெசென்ட்டாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா அல்லோசோம்ஸ். இது என்ன சொல்கிறாங்கன்னா வந்து டிட்டர்மைனிங் தி செக்ஸ் ஆஃப் அன் இண்டிவிஜுவல். ஓகேங்களா? ஒரு இண்டிவிஜுவல் அவங்க ஆனா பெண் அப்படிங்கிறத வந்து டிட்டர்மைன் பண்ணுறது யாருன்னா வந்து 23rd பேர். ஓகேங்களா? ஸோ இவங்களை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்து ஹெட்டிரோ குரோமோசோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா நம்ம பார்த்த இந்த சொமாட்டிக் இருக்கு இல்லையா, எல்லாமே இருக்குது எக்ஸ் தானே இருக்கும் குரோமோசோமு. பட் இங்கே என்னன்னா வந்து எக்ஸ்ஒய் ப்ரெசென்ட்டாக இருக்குது அப்படின்னா அப்போ 2 வேறு ஆகுதுலேயே உள்ள ஜீனு, அப்போ இது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து ஹெட்டிரோ குரோமோசோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இங்கே இருக்கு இல்லையா, ஸோ அதான் மேலா ஃபீமேல்னு சொல்லிட்டு டிட்டர்மைன் பண்ணுவாங்க. அப்போ இதில் என்ன அப்படின்னா வந்து இப்போ இந்த ஃபீமேல் இருக்காங்க இல்லையா, ஸோ ஃபீமேல் வந்து எப்போவுமே எக்ஸ் தான் இருக்கும். இது என்ன சொல்லுவாங்கன்னா வந்து இது ஒரு பேர் இருக்குமே ஓலியன்ட்ரிக்கா, பின்னாடி கொஸ்டின் நம்ம பின்னாடி கொஸ்டின் இருக்கு அதை பார்ப்போம். ஓகேங்களா? இல்லை பார் பாடிஸ்ன்னு சொல்லுவாங்க, BARR பாடிஸ். ஓகேங்களா? பார் பாடிஸ்னா சேமாக தான் இருக்கும், பட் இது வந்து எதுவும் டிட்டர்மின் பண்ணுறது இல்லையா, ஆனால் பின்னாடி டிட்டர்மின் பண்ணுறது இல்லையா. ஸோ ஒரு மேல் கிட்ட இருந்து வர எக்ஸ் ஒய் தான், எக்ஸாக வந்து அது ஃபீமேலு, ஒய் வந்து மேல் அப்படி நம்ம சொல்கிறோம் இல்லையா. அப்போது இவங்க தான் டிட்டர்மின் பண்ணுறாங்க. அப்போ இவங்க இருந்தாலுமே அது என்னென்னா வந்து எந்த ஆக்டிவ் இல்லாமல் இருக்கு இல்லையா. ஸோ அதனால் பார் பாடிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகேவா?